அமாவாசை என்பது இறந்தவர்களை நினைத்து அழும் நாள் அல்ல. முன்னோர்களை நினைத்து நன்றி செலுத்தும் ஒரு புனித நாளாகும். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறும் நாளாகும். அவர்கள் விட்டு சென்ற வாழ்க்கை ஒளியை நினைக்கும் நாளாகும். அதில் குறிப்பாக தை அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது. இந்த நாளில் தர்ப்பணம், தீர்த்த நீராடல் மற்றும் தெய்வ வழிபாடு செய்தால் முன்னோரின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் என்பார்கள். அத்தகைய முக்கியமான அமாவாசை தலங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ராமேஸ்வரம் பாவ நாசத்தின் அடையாளம். ராமேஸ்வரம் ஒரு கோவில் மட்டுமல்ல, அது பாவம் கழியும் நிலை. ராவணனை வதம் செய்த பின்பு ஒரு பிராமணனை கொன்ற பாவம் என்ற உணர்வு ஸ்ரீராமரின் மனதை வாட்டியது. அந்த பாவம் நீங்க சிவபெருமானை சரணடைந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலமே ராமேஸ்வரம். இங்கு ராமர் பூஜித்த ராமலிங்கமே மூலவராக இருக்கிறார். அனுமன் கையிலிருந்து கொண்டு வந்த சிவலிங்கம் விஸ்வலிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. காசி யாத்திரை சென்றவர்கள் ராமேஸ்வரத்தில் உள்ள 22 தீர்த்தங்களில் நீராடி கங்கை தீர்த்தத்தால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால்தான் யாத்திரையே முழுமை பெறும் என்பார்கள். 22 தீர்த்தங்களில் நீராடி அக்னி தீர்த்தத்தில் பித்ரு தர்ப்பணம் செய்து சிவனை வழிபட்டால் முன்னோர்களின் தோஷம் முழுமையாக நீங்கும் என்பார்கள். கோவிலுக்கு எதிரில் உள்ள கடல் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும். அதனால்தான் அமாவாசை என்று ராமேஸ்வரம் மிகவும் விசேஷமாகிறது. கன்னியாகுமரி தியாகத்தின் சக்தி. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி ஒரு சக்தி தலமாகும். இங்கு பகவதி அம்மன் குமரியாக தவம் மேற்கொண்ட தலமாகும். பானாசுரன் உள்ளிட்ட அசுரர்களின் கொடுமையால் தேவர்கள் துன்பப்பட்ட போது அம்பிகையின் உதவியை நாடினர். குமரி பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் நேர வேண்டும் என வரம் பெற்ற அசுரனை அழிக்க அம்பிகை குமரியாக வடிவெடுத்து தவம் செய்தாள். தவ பலத்தால் சக்ராயுதத்தை ஏவி அசுரனை வதம் செய்தாள். திருமணம் செய்யாமல் உலக நலனுக்காக தன் வாழ்க்கையை துறந்த அம்மையின் தியாகமே இந்த தலத்தின் ஆற்றலாகும். கடல் சங்கமிக்கும் இடம் என்பதால் இங்கு செய்யப்படும் அமாவாசை தர்ப்பணம் முன்னோர்களின் ஆத்மாவிற்கு அமைதியை அளிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. அதனால் கன்னியாகுமரியில் அமாவாசை நாளில் வழிபடுவது மிகுந்த புண்ணியமாகவும் கருதப்படுகிறது. அமாவாசை அன்று இங்கு நீராடி தர்ப்பணம் செய்வோருக்கு முன்னோரின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். அடுத்ததாக அச்சிறுபாக்கம் நினைவூட்டும் தலம் எனலாம். திரிபுர அசுரர்களை அழிக்க சிவபெருமான் தேரில் புறப்பட்ட போது முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட மறந்தார். அந்த நிமிடமே விநாயகர் தேரின் அச்சை முறித்து சிவனை நிறுத்தினார். இதன் அர்த்தம் ஒன்றுதான், எந்த ஒரு நல்ல காரியமும் முதலில் விநாயகரை வழிபட்டால் அது நாம் நினைத்தது போல நிறைவேறும் என்பதுதான். தேரின் அச்சு முறிந்த இந்த இடமே அச்சிறுபாக்கம் ஆனது. இங்கு சிவன் ஆட்சிபுரீஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். அமாவாசை என்று இந்த தலத்தில் வழிபட்டால் நின்று போன முயற்சிகள் மீண்டும் நகரும் என்று நம்பப்படுகிறது. அதாவது தடைகள் நீங்கி முயற்சிகள் வெற்றியடையும். அடுத்ததாக பவானி சங்கமம் பாவம் கரையும் இடமாகும். ஈரோட்டுக்கு அருகில் காவிரி மற்றும் பவானி இரு புனித நதிகள் ஒன்றாக சேரும் இடம்தான் பவானி சங்கமமாகும். நதி சங்கமம் என்பது ஆன்மீகத்தில் மிகுந்த சக்தி கொண்டது. இங்கு வேதாம்பிகையுடன் சங்கமேஸ்வரர் அருள் புரிகிறார். இங்கு அருள்பாலிக்கும் சங்கமேஸ்வரர் பாவம் போக்கும் மூர்த்தியாக வழிபடப்படுகிறார். சம்பந்தர் பாடல் பெற்ற இந்த தலம் திருநனா பவானி கூடல் என்னும் அழைக்கப்படுகிறது. இலந்தை மரம் தல விருட்சமாக இருப்பதால் பதரிகாசிரமம் என்றும், 3 நதிகள் கூடுவதால் பவானி முக்கூடல் என்றும் கூறப்படுகிறது. அமாவாசை என்று இங்கு நீராடி தர்ப்பணம் செய்து சிவனை வழிபட்டால் பாவம் நெருங்காது என்றும், முன்னோர்களின் ஆசீர்வாதம் பல தலைமுறைகளுக்கும் தொடரும் என்றும் கூறப்படுகிறது. அமாவாசை என்று இங்கு நீராடி சுவாமியை வழிபடுவோருக்கு பாவமும் நரகமும் ஒருபோதும் தீண்டாது என்பார்கள். ஹனுமந்தபுரம் கோபம் சாந்தமாகும் தலமாகும்.
தக்ஷன் யாகத்தில் சிவனை அவமதித்த போது அந்த அநீதியை அழிக்க சிவபெருமான் வீரபத்திரரை அனுப்பினார். யாகம் அழிந்தது, அகந்தையும் முறிந்தது. பின்னர் சினத்துடன் புறப்பட்ட வீரபத்திரர் ஹனுமந்தபுரம் என்ற இடத்தில் சாந்தமடைந்தார். அங்குதான் வீரபத்திரர் கோவில் உருவானது. அமாவாசையன்று இங்கு நீராடி வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டால் கோபம், பகை, குடும்ப சிக்கல்கள் அமைதியாகும் என்றும் நம்பப்படுகிறது. பாபநாசம் பாவம் தீரும் தீர்த்த தலமாகும். அகத்தியர் தவம் செய்த இந்த புனித நிலத்தில் தாமிரபரணி நதி ஓடுகிறது. பொதிகை மலையிலிருந்து தோன்றும் தாமிரபரணி நதி கங்கை நதிக்கு நிகராக புனிதமாக கருதப்படுகிறது. ஒரு ஐதீகத்தின்படி கங்கை நதியில் சேரும் மனிதர்களின் பாவங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை தாமிரபரணியில் வந்து கரைந்து விடுகின்றன என்றும் நம்பப்படுகிறது. அதனால்தான் இந்த இடத்திற்கு பாபநாசம் என்று பெயர் வந்தது. இங்கு அருள்பாலிக்கும் சிவபெருமான் பாபநாசநாதர் என்ற பெயருடன் வணங்கப்படுகிறார். அருகில் உலகாம்பிகை அம்மன் அருள்பாலிக்கிறாள். பாபநாசநாதரை தரிசனம் செய்தாலே உள்ளத்தில் இருக்கும் குற்ற உணர்வு, பயம், மனசுமை நீங்கும், எங்கும் அமைதி நிலவும் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள். இங்கு சிவபெருமான் சுந்தரர் என்ற திருநாமத்திலும் அருகில் லோபமுத்திரையுடன் அகத்தியரும் அருள்பாலிக்கின்றனர். அமாவாசை நாளில் தாமிரபரணியில் நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்து பாபநாசநாதரை வழிபட்டால் முன்னோர்களின் ஆத்மாவிற்கு அமைதி கிடைக்கும், குடும்பத்தில் ஆசி தொடர்ந்து நிலைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அடுத்ததாக ஆனைமலை மாசாணியம்மன் நீதியின் தெய்வமாகும். ஒரு நிரபராதி பெண்ணுக்கு நடந்த அநீதியே மாசாணியம்மன் வழிபாட்டின் அடிப்படையாகும். ஒரு அப்பாவி பெண் அரசருக்கு சொந்தமான மாம்பழத்தை அறியாமல் உண்டதற்காக கொடூரமாக தண்டிக்கப்பட்டாள். பின்னர் அவளின் குற்றமற்ற தன்மையை உணர்ந்து மயானத்தில் சயன கோலத்தில் அவளின் உருவத்தை அமைத்து வழிபடத் தொடங்கினர். அவளே மாசாணியம்மனாவாள். அவளின் துயரம் தெய்வமாக மாறி அநீதிக்கு எதிரான சக்தியாக நிற்கிறது. சயன கோலத்தில் மயானத்தில் இருப்பதால் இந்த அம்மன் பாவங்களை எதிர்கொள்ளும் உண்மை தெய்வமாக மக்களால் வழிபடப்படுகிறாள். உப்பாற்றின் வடக்கரையில் 7 அடி நீளத்தில் நேர்க்கே தலை வைத்து கபாலம், சர்ப்பம், திங்குமம், உடுக்கை ஏந்தியபடி அம்மன் அருள்பாலிக்கிறார். அமாவாசை அன்று மாசாணி அம்மனை வழிபட்டால் பலன் இரட்டிப்பாகும். அமாவாசை நாளில் மாசாணி அம்மனை வழிபடும் போது தோஷங்கள் நீங்கி நீதிக்கான பலன் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. பண்ணாரி மாரியம்மன் காக்கும் தெய்வம். வனப்பகுதியில் மேய்ந்த ஒரு பசு வேங்கை மரத்தடியில் தானாகவே பால் சுரந்தபடி நின்றது. இதை கண்ட பசுவின் உரிமையாளர் அங்கிருந்த புற்றின் அடியில் சுயம்பு திருமேனி இருப்பதை கண்டார். ஊர் மக்கள் கூடிய போது ஒரு பக்தர் ஆவேசமடைந்து இங்கு பண்ணாரி மாரியம்மனாக நான் குடியிருக்கிறேன் என்று வாக்கு கூறினார். அதன் பின் அங்கு அம்மன் கோவில் கட்டப்பட்டது. இங்கு புற்றுமண் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. நோய், பயம், அச்சம், தடைகள் அனைத்திலிருந்தும் காக்கும் தெய்வமாக மக்கள் நம்புகிறார்கள். அமாவாசை நாட்களில் அல்லது செவ்வாய் மற்றும் வெள்ளி நாட்களிலும் இங்கு இந்த பண்ணாரி அம்மனை வழிபடுவது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த வீடியோல நீங்க பார்த்தது சில புனித தலங்கள் மட்டும்தான். இந்த புனித தலங்கள் போல நிறைய புனித தலங்கள் நம் உலகில் இருக்கின்றன. இறுதியாக அமாவாசை என்பது பலர் நினைப்பது போல இருள் நிறைந்த நாள் அல்ல. அது ஒளி மீண்டும் பிறக்கும் முன் வரும் அமைதி தினமாகும். இந்த நாளில் நாம் முன்னோர்களை நினைக்கின்றோம். அவர்கள் விட்டு சென்ற வாழ்க்கை மதிப்புகளை மதிக்கின்றோம். அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை. ஒரு துளி நீர், ஒரு தர்ப்பணம், ஒரு பிரார்த்தனை, ஈவன் ஒரு நிமிட நினைவு கூட முன்னோர்களின் ஆத்மாவிற்கு அமைதியை அளிக்கும். அமாவாசை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். முன்னோர்களை மறக்காத வாழ்க்கை என்றும் வழி தவறாது. இன்றும் நாம் அவர்களை நினைத்தால் நாளை அவர்களின் ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையை நல்ல முறையில் வழிநடத்தும். அமாவாசை இருள் அல்ல, அது ஆசீர்வாதம் தொடங்கும் தருணம். அந்த நாளில் பாவநாசம் போன்ற தீர்த்த தலங்களில் நீராடி வழிபடுவது பழைய பாவங்களையும் மனசுமைகளையும் வம்ச தோஷங்களையும் அமைதியாக கரைக்கும் என்று நம்பப்படுகிறது. அமாவாசை
அமைதியில் ஆசி மலரும் நாளாகும். முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கு பின்வரும் இந்த மந்திரத்தை சொல்லி தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஆசீர்வாதம் நம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும். முன்னோர்களே, உங்களுக்காக தர்ப்பணம் செய்கிறேன். உங்களது ஆன்மா சாந்தி அடையட்டும், நலமாய் இருக்கட்டும். இதுதான் அந்த மந்திரத்தின் பொருள். அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் பித்ருப்யா நமः ஸ்வஹா.